மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் கண்ணீரோடு புகார் அளித்த கணவன். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி. மாமியார் மீது திரும்பிய போலீசாரின் சந்தேக பார்வை. அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல்கள். மாமியாரே மருமகளின் தலையை துண்டாக வெட்டி துடிக்க துடிக்க கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? டிசம்பர் 25 வழக்கம் போல வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு ரசோரியோ. அப்போ வீட்டுல இருந்த மனைவி நந்தினி எங்கன்னு ரசோரியா கேட்டதுக்கு, காலையிலேயே வெளியே கிளம்பி போனவ இன்னும் வீட்டுக்கு வரல, எங்க போயிருக்கானே தெரியலன்னு அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா கிறிஸ்டோபர் மேரி. அதையடுத்து மனைவிய காணோன்னு ரசோரியோ பல இடங்கள்ல தேடி அலைஞ்சும் நந்தினி கிடைக்கவே இல்லை. பொறுத்து பார்த்த ரசோரியோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில அவருடைய மனைவி நந்தினியை தேட ஆரம்பிச்ச போலீஸ் விசாரணையில நந்தினிக்கு ரசோரியோ இரண்டாவது கணவர் அப்படிங்கறதும், நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவருடைய அம்மா கிறிஸ்டோபர் மேரிக்கு பிடிக்காம இருந்ததும் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு பிறகு ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு போலீஸ்காரங்க ரசோரியோவோட வீட்டு பகுதியில உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பார்த்தாங்க. அப்ப நந்தினி தன்னுடைய மாமியார் கிறிஸ்டோபர் மேரி கூட ஆட்டோவுல போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. மாமியாரும் மருமகளும் ஆட்டோவுல ஒன்னா போன அன்னைக்கு நைட்டு தான் ரசோரியோ தன்னுடைய மனைவியை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனால போலீஸுக்கு மாமியார் மேல டவுட் வந்திருக்கு. அதுக்கு பிறகு அவங்கள கூப்பிட்டு கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினதுக்கு பிறகுதான் மருமக நந்தினிய மாமியாரே கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி இருந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பெங்களூரை சேர்ந்த 30 வயசான நந்தினி ராஜாங்கிறவரை கடந்த 8 வருஷத்துக்கு முன்னால காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராஜாவுக்கு சொந்த ஊரு சங்கராபுரம். கல்யாணம் முடிஞ்ச கையோட நந்தினியும் ராஜாவும் சங்கராபுரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தம்பதிக்கு 5 வயசுல ஒரு மகளும் 4 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. வெளியூர்ல கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜா மாசத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாராம். அப்படி சொந்த ஊருக்கு வந்த ராஜா கிட்ட அக்கம் பக்கத்துல உள்ள சிலர், நீ பாட்டுக்கு சம்பாதிக்கிற பேர்ல வெளியூர்லயே இருக்க, இங்க என்னென்னமோ நடக்குது, பேசாம உள்ளூர்லயே ஏதாச்சும் வேலைய பாருப்பான்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இது, எல்லாரும் பொடி வச்சு பேசுறாங்களேன்னு சந்தேகப்பட்ட ராஜா என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு, நீ ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து உன் மனைவிக்கு வெளி ஆண்களோடைய தகாத உறவு இருக்கிறதாவும் அடிக்கடி சில நபர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போறதாவும் சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதும் நொறுங்கி போன ராஜா நேரா மனைவி கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. கணவன் என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் நந்தினி அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம தொடர்ந்து தான் பண்றதையே தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. மனைவி தடம் மாறி போனதை நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆளான ராஜாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. கால் நடக்க முடியாம போனதால கணவரை சங்கராபுரத்துல உள்ள பிசியோதெரபிஸ்ட் ரசோரியோ கிட்ட கூட்டிட்டு போய் இருந்திருக்காங்க. அப்படி கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதும் வர்றதுமா இருந்த நந்தினி பிசியோதெரபிஸ்டான ரசோரியா கூட பழக்கம் ஏற்பட்டு அதுவே தகாத உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் நொந்து போன ராஜா கடந்த 4 வருஷத்துக்கு முன்னால வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதையடுத்து கணவர் உயிரிழந்த 1 வருஷத்திலேயே ரசோரியாவை 2வது கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 வயசுல ஒரு மகள் இருக்காங்க. நந்தினிய 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரசோரியோவோட அம்மாவுக்கு துளி கூட பிடிக்கல. ஏற்கனவே கல்யாணமாகி 2 பிள்ளைகளுக்கு தாயானவளை கல்யாணம் பண்ணி இருக்கிறியான்னு கேட்டு மகன்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல நந்தினி சொத்துல பங்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரசோரியோவுக்கு பிறந்த குழந்தைக்கும் முதல் கணவருக்கு பிறந்த 2 குழந்தைகளுக்குமா சேர்த்து சொத்துல பங்கு கேட்டதால கிறிஸ்டோபர் மேரி ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க. அதனால மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையில தினமும் சண்டை சச்சரவா தான் இருந்திருக்கு. நந்தினியால தான் குடும்பத்துல நிம்மதியே இல்லைன்னு நினைச்ச கிறிஸ்டோபர் மேரி அவங்கள கொலை செய்யவும் துணிஞ்சிருக்காங்க.
சம்பவத்தன்னைக்கு முன்னாடி நாள் மருமகள் கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி ஆக்டிங் பண்ண மாமியார் நம்ம குடும்பத்துல அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கிறதால அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே நம்ம கிட்ட எரிஞ்சு விழற மாமியார் அன்னைக்கு அன்பா பேசினதும் அவங்க மாறிட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க நந்தினி. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில 3 மணி அளவுல பரிகாரம் பண்றதுக்காக நந்தினிய சோழம்பட்டு ஆற்று பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க மாமியார். அதிகாலை நேரங்கிறதால அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல. அப்போ மருமகள் நந்தினிய கீழே உட்கார வச்ச கிறிஸ்டோபர் மேரி தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து நந்தினி தலைய துண்டா வெட்டி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. நந்தினியுடைய தலைப்பகுதிய பக்கத்துல உள்ள கிணத்துல வீசின கிறிஸ்டோபர் மேரி ஆற்று பகுதியிலேயே ஒரு குழிய தோண்டி அவங்க உடல் பாகத்தை புதைச்சிட்டு வீட்டுக்கு போய் வழக்கம் போல இருந்திருக்காங்க. காவல்துறையின் விசாரணையில தான் மாமியார் கிறிஸ்டோபர் மேரியோடைய கொடூர முகம் வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. இதையடுத்து மருமகளை கொலை செஞ்ச மாமியார் மேல கொலை வழக்க பதிவு பண்ண போலீஸ் அவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.